அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. ஐயா, நிறையா கோயில்கள்லாம் பார்க்குறப்போ அந்த ஸ்ரீபீடம்னு சொல்லி ஒன்று வச்சுட்டு அது நிறையா அர்ச்சனை எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்ரீபீடத்துக்கும் நம்ம உடல் ரீதியாக ஏதாவது சம்மந்தம் இருக்குங்களா ஐயா? இல்லை மூலாதாரம் தான்ப்பா ஸ்ரீபீடம். ஐயா, மனுஷன் உடலில் இருக்கிற மூலாதாரம் தான் ஸ்ரீபீடம். ஓ சரிங்க. அங்கே தான் அம்பாள் வீட்டு இருக்கிறான். அதனால்தான் பட்டினத்தார் சொன்னார், மூலத்தில் உதித்தெழுந்த முக்கோண சக்கரத்தன் வாழைதலை போற்றாமல் மதிமருந்து என்று. ஆமாம். மனுஷன் பிறந்த உடனே மனுஷனுக்கும் மற்ற ஜீவராசிக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஒரு மாடு கண்ணு போட்டுதுன்னா அது ஒரு 2 மணி நேரத்தில் எழுந்து போய் தாய்கிட்ட பால் கொடுக்கும். அதுக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கல, தாயும் சொல்லிக் கொடுக்கல, மற்றவங்களும் சொல்லிக் கொடுக்கல. அப்போ அது பிறந்த உடனே அதுக்கு தாய் தெரிஞ்சுது. சரிங்க. ஆனால் மனுஷன் பிறந்த உடனே தாய் தெரியாது. அந்த பால் குடிக்கிறதுக்கு கூட தாய் அதை தூக்கி வச்சுக்கின்னு சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தாயும் தெரியல, தகப்பனும் தெரியல அதுக்கு. ஆனால் கண்ணு போட்ட மாட்டுக்கு பிறந்த உடனே தாய் தெரிஞ்சது. வளர வளர அது எந்த தாய்கிட்ட சேர்றதில்ல, தனித்து வாழுது, பந்தத்தை வளர்த்துக்கிறதில்ல. ஆனால் மனுஷன் பிறந்த உடனே தாயும் தெரியல, தகப்பனும் தெரியல, நம்ம யாருன்னு நமக்கு தெரியல. ஆனால் வளர 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 அவன் ஊரு போட்ட பந்தத்தை சேர்த்து துன்பத்தில் விழுந்து போகிறான். இப்போ கூட ஒரு அம்மா சொல்லியிருந்தாங்க, நான் நிறைய உதவி பண்ணுறேன், அது என்ன பண்ணுறாங்களோ தெரியாது நம்மளுக்கு. அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் நிறைய உதவி பண்ணுறேன், சொந்தக்காரெலாம் நீ ரொம்ப கொடுக்குற அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு நீ உதவி பண்ணால் உனக்கு வரப்போது புண்ணியம், அவங்களுக்கு என்ன வரப்போகுது? அவங்களுக்கு வயிற்றுச்சல், உங்கள்கிட்ட இருக்கிற கொடுக்குற, என்னால் கொடுக்க முடியல. இப்போ நம்ம 2 பேரும் போயிட்டு ஒருத்தர் பிச்சைக்காரன் வந்து 10 ரூபா கேட்குறேன்னா உங்கள் கையிலேருந்து கொடுத்தீங்கன்னா நான் யோசிப்பேன், நம்ம கையில் இல்லையே, நம்ம ஒரு 5 ரூபா வேணால் கொடுக்கலாமே அப்படின்ட்டு. அப்போ எனக்கு வருத்தமாக தானே இருப்பான். அந்த மாதிரி இந்த மனுஷனுடைய மனம் அப்படிப்பட்டது. யாரோ முடியுது கொடுக்குறாங்க, நம்மளால் முடியல உட்காந்துங்களான்னு உட்கார மாட்டான், அடுத்தவங்களை போய் கெடுப்பான். எப்பவுமே கொடுக்கறத விட கொடுக்குறவனை தடுக்கிறது ரொம்ப பாவம். அதை மனுஷன் சாதாரணமாக செய்கிறான். அந்த மாதிரி இந்த மனிதன் பிறந்த உடனே உறவுகள் இல்லை, ஆனால் வளர்ந்த உடனே ஊறுபட்ட உறவுகளை சேர்த்துக்குன்னு இவன் துன்பப்படுறான். ஆனால் தன்னை வாழ வச்சுன்னுக்கிற தாய் தெரியல இவனுக்கு. அந்த மூலாதாரம்ன்ற ஒரு தாய் சக்தி உடலில் இல்லைன்னு சொன்னால் எந்த கடவுளும் வேலை செய்யாது. ஏன்னா அவன் நெருப்பு வடிவில் இருக்கிறான். உன் உடலுக்கு போன உடனே டாக்டர்கிட்ட செக் பண்ணால் சூடு இல்லைங்க, அவள் தான் தேராத போய்ட்டுருவான். ரொம்ப கோல்டாகி போச்சு, இது பிழைக்காதுன்றுவான். அப்போது உன்னை வாழ வச்சுன்னு இருக்கிறதே அந்த சக்தி. அதனால தான் சொன்னான் பட்டினத்தார், மூலத்தில் உதித்தெழுந்த முக்கோண சக்கரத்தின் வாழைத்தனை போற்றாமல் மதிமறந்து என்போம். தாய் இருக்கிறாங்க. அதை நான் இவ்வளோ நாளாக முட்டாளாக தெரிஞ்சிட்டேன், இவ்வளோ நாளாக பார்க்காத விட்டுட்டேன். அதை நான் வாழறதுக்கு அடிப்படையாக அதுவாக தான் இருக்குது. அது இவ்வளோ நாள் நான் தெரிஞ்சுக்கலன்னா. அதனால் சொன்னான், கண் இருந்தும் குருடனாக இருந்து விட்டேன், காது இருந்தும் செவுடனாயும் தெரிந்து விட்டேன். எனக்கு கண் இருக்குது, காது இருக்குது, இருந்தும் அதை பார்க்காத நான் விட்டுட்டேன், முட்டாளாக தெரிஞ்சிட்டேன் நான். அதனால் அந்த பீடம்ன்றது சக்தியினுடைய வடிவம்தான். சரிங்க. அதுக்கு பூஜை பண்ண பிறகு தான் மற்றதெல்லாம் தெரியும். தாய் தெரிஞ்சால் தானே தகப்பன் யாருன்னு தெரியும். ஆமாம். அப்போ மற்ற தெய்வத்தை வழிபடணுன்னா உனக்கு தாய் வேணும். அதனால தான் முதல்ல எல்லா கோவிலும் புளியார் வச்சுருப்பான். பெரிய பெரிய சாமியெல்லாம் கூட உள்ளே வச்சுருப்பாங்க, புளியாரை வெளியே வச்சுருப்பாங்க. புளியாரை கும்பிட்ட பிறகு தான் மற்ற சாமியெல்லாம் போகணும். ஏன்னா அந்த தாயை மறைச்சின்னுக்கிறது மூலாதாரத்தில் அந்த பிள்ளை 6. சரிங்க. இந்த பிள்ளை 6ன்றது புளியாருன்னு ஆகிப்போச்சு. அது அந்த பிள்ளை 6 அப்படின்னா ராகு கேது, அதுதான் நம்ம மூச்சு. இதுதான் நல்வினை தீவினையை உண்டாக்குது. இந்த நல்வினை தீவினையை உண்டாக்குறது அதுக்கு தான் சொன்னான் அழுகணி சித்தர், இருவினை மாடுகளை ஏக விடு கோனே, உன் அடங்கமான மாடு ஒன்று அடங்கிவிடும் கோனேன்னு. சரிங்க. கட்டாத நாயெல்லாம் காவலுக்கு ஒப்பாது, அங்காடி நாய் போல அலையாதண்ணா. ஆசையில் ஊரெல்லாம் அலையாத, அலைஞ்சின்னா நீ அழிஞ்சு போயிடுவ. உன் மனசை கட்டி வை, அது உன் மரணத்தில் கூட பதில் சொல்லும். அதை கட்டி வைக்கலைன்னா தெருக்கு கத்தரு நாய் மாதிரி விட்டுட்டின்னா உனக்கு வர ஆபத்து உனக்கே தெரியாத போயிடும்.
இப்படியெல்லாம் மகான்கள் நமக்கு பல அறிவுரைகளை சொல்லிக்கிறாங்க. ஆனால் நம்ம எதையுமே எடுத்துக்கிறது இல்லை. நானே ராஜா நானே மந்திரின்னு தெரிஞ்சு கட்சியில் துன்பப்படும் போது கடவுளை தேடுறாங்க. இவனால் முடிகிற வரைக்கும் நான் எல்லாம் செய்வேன் கட்சியில் எதுவும் செய்ய முடியாமல் உட்காரும் போது கடவுளை தேடுவோம். கடவுளே என்னை ஏன் இப்படி ஆகிட்டேன்னு. இது நல்லா இருக்கும்போதே வழிபட்டு இருந்தீங்கன்னா உனக்கு இந்த நிலையே வந்திருக்காது இல்லையா? ஆமாம். அதனால் அந்த பீடம்ன்றது தாயினுடைய பீடம் தான். அதுக்கு பண்ண பிறகு தான் மற்றதெல்லாம் பண்ணுவாங்க. சரிங்க. இன்னொரு பாடலில் அந்த பட்டினத்தார் பாடலில் ஒன்று சொல்கிறாருங்கய்யா, ஆதாரம் ஆறும் அவித்தை ஐந்தும் விட்டேறி போன வெளிதனில்லைன்னு சொல்லி விழிப்பொன்று கண்டேன் எட்டாத பேரின்பம் என்னை விழுங்கியதேன்னு சொல்லி. இது சர்வசாதாரணமாக இப்போ இங்கே நம்ம எல்லாருமே ஆன்மீகத்தில் தியானம் முறை பழகிறோம். ஆனால் அந்த ஆதாரம் ஆறே கடக்கிறதுக்கு அதில் சரியாக போகிறதே இல்லை. நம்ம எதுவாக உட்காடுறோம். நான் பாடம் கொடுக்கும்போது சொல்கிறேன், ஒவ்வொரு இடத்துலையும் 5 நிமிஷம் நிற்கணும். யார் நிற்கிறீங்க? அப்படியே எக்ஸ்பிரஸ் போகிற மாதிரி நேராக வந்துடுறீங்க. அதனால் அங்கே ஏக்கம் இல்லை. அங்கங்கே 5 நிமிஷம் நின்னா அங்கே ஏக்கம் நடக்கும். அந்த ஏக்கத்தை நீ தெரிஞ்சுக்கலாம். இங்கே போய் நின்னா இது நடக்குது, அங்கே போய் நின்னா அது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி செய்யறதில்லை. அதனால் அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் எதுக்காக செய்யப்படுறதுன்னா கடவுளை பார்க்கறதுக்கு. நான் இல்லைப்பா, அவன் மனம் அடங்கிறதுக்கு. அதனால் சொல்கிறார், அட்டாங்க யோகமும் ஆதாரம் ஆறும் அவித்தை ஐந்தும் விட்டேறி போன வெளிதனிலே விழிப்பொன்று கண்டேன் வட்டாகி செம்மதில் பாலூர உண்டு எட்டாத பேரின்பம் விழுங்குதுன்னார். என்னுடைய மனம் ஒடுங்கி போச்சு. என்னுடைய மனம் ஒடுங்கி போனதால மனத்துக்கு செயல் இல்லாத போச்சு. செயல் இல்லாத போகும்போது கடவுள் காட்சி தந்தது. அந்த கடவுள் காட்சி எப்படி இருந்ததுன்னா, நான் அதை சாப்பிட்லான்னு பார்த்தேன், அது என்ன சாப்பிட்டுச்சு, நான் இல்லாத போயிட்டேன்றார். அப்போது கடவுளோட ஒரு மகான் கலக்கும் போது, கடவுளோட ஒரு மனிதன் ஆன்மா இல்லாத போது, ஞானியாக கலக்கும் போது மனிதன் இல்லாத போயிடுவான். அந்த கடவுள்லேருந்து பிரிஞ்சு வரும்போது திருப்பி அவன் அங்கே நடந்த அதிசயங்களை இங்கே பேசுவான், மக்களுக்கு சொல்லுவான், நல்வழிபட்டணும்னு. அதை தான் நம்ம இப்போ செய்துன்னுக்குறோம். ஆனால் இவங்க வழிபட மாட்டேன்றாங்களே, இவங்க போக்கில் தான் போகிறாங்க, எல்லாம் கேட்குறாங்க. வீட்டுக்கு போனவுடனே அவங்க நிலையில் தான் அவங்க இருந்துடுறாங்க. இதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, மாற்ற முடியாது. நம்ம கடமை சொல்ல வேண்டியது நம்ம கடமை. மாறாதான் அவங்களுடைய விருப்பம். சரி. அதனால் அந்த இறைவன் சாப்பிட்டுடுவான். ஏன்னா இறைவன்லேருந்து தான் நீ வந்த. அந்த இறைவனோட கலக்கும் போது நீ இல்லாமல் போயிடுவ. அதனால தான் சொல்கிறது, அந்த சாமியார் கோயிலுக்கு போனாங்க, இந்த சாமியார் எந்த சாமியார் கோயிலுக்கு போனாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. எங்கிட்ட ஒரு அம்மா வெளிநாட்டிலேருந்து ஃபோன் பண்ணாங்க, நாங்கள் சாய்பாபா ஒத்தமாக கும்பிட்றோம், சாய்பாபா இருக்கிறாரா? இல்லை சாய்பாபா ஏதாவது உனக்கு சொல்லி கொடுத்தாரா? என்ன சொல்லி கொடுத்தாரு? அவரே இல்லை, எப்படி சொல்லி கொடுப்பாரு? அப்போது நீ யாருக்கிட்ட போனால் நீ நல்லதை தெரிஞ்சிக்க முடியும்னு தேடி போகணும். அதை போயிட்டு அந்த ஞானி போயிட்டார், இந்த ஞானி போயிட்டாருன்னா அவர் போய் கடவுளோட கலந்துட்டார். அங்கே ஞானிக்கே வேலை இல்லை, ஞானியே இல்லை அங்கே. அப்புறம் நீ யாரை கும்பிட்டு என்ன பண்ணணும்? நீ கும்பிட வேண்டியது உன்னையே கும்பிடணும். நீயே கடவுள், நீயே இல்லை. எல்லா செயலுக்கு அடிப்படை இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் நீயே காரணம். உன்னை நீ மனசை திருத்திக்கினீன்னா இன்பத்திலேருந்து வரலாம், துன்பத்திலேருந்து வெளியே வரலாம், அமைதியான வாழ்க்கை வாழலாம். ஆசைகளை வளர்க்க துன்பங்கள் சேர்ந்துக்கினே இருக்கும். ஆசையை அழிக்க இன்பங்கள் வளர்ந்துக்கினே இருக்கும். இதுதான் மனிதனுடைய வாழ்வுப்பா. சரிங்க. இதை தான் அவர் சொன்னார். மனம் இல்லை எனக்கு, கடவுளை பார்த்தேன். அப்போ இந்த மனம் அடங்கிறதுக்கு ஆதாரம் பார்த்தேன், அவித்தை 5. இந்த அவித்தை 5 அழிஞ்சுதுங்க. இது அழிஞ்சு போன பிறகு பார்த்தா கடவுள் தான் இருக்கிறாரு. கடவுளோட கலந்துட்டேன் நான்ன்றார் அந்த பாடல். ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுமா. பெண்களுடைய மனசுல நிறைய கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகள் கேட்கறதுக்கு யாரிடம் போய் கேட்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அந்த இடத்துக்கு வந்த பிறகு, ஐயாவண்ட வந்த பிறகு அந்த கேள்வி கேட்கறது யாருக்கிட்ட கேட்டா எங்களுக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எங்களாண்ட கேட்டிருக்காங்க. அதுக்கான பதில் நீங்க சொன்னா நல்லா இருக்கும். நம்ம வந்து இங்கே அதாவது ஆண் பெண் இவங்க தனியாக கேட்கணும், அவங்க தனியாக கேட்கணும், நம்ம எதுவும் கேட்கறது கிடையாது. யார் கேட்டாலும் அதுக்கான விடையை முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சால் சொல்ல போகிறோம். இல்லையானா ஐயாவை கேட்டுட்டு, ஐயா ஏற்கனவே நிறைய விஷயம் பேசியிருக்காரு, அதெல்லாம் விசாரிச்சுட்டு அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற பதிலை சொல்லுவோம். ஆனால் யாராக இருந்தாலும் எந்த விதமான கூச்சமோ அச்சமோ எதுவும் தேவையில்லை. ஐயோ நம்ம பொண்ணு அவர்கிட்ட எப்படி கேட்குறது, அந்த மாதிரி விஷயங்கள் இங்கே இல்லை. ஒரு குருவுக்கும் ஒரு சீடனுக்கும் உறவு முறை ஆணுன்றதோ பெண்ணுன்றதோ கிடையாது. குரு சிஷ்யன் அந்த கலையை கொண்டு போகணும், அது மட்டும்தான் தவிர அதுக்கு இடர்பாடாக இருக்கக்கூடிய மனசில் இருக்கிற சந்தேகங்கள் யாருக்கிட்டே கேட்கணும்னா நம்மளோட குரு யாரோ
அவங்கக்கிட்ட தாராளமாக கேட்கலாம். அது எந்த மாதிரியான கேள்வியாக இருந்தாலும். நமக்கு தேவையில்லைன்னா அவங்களே சொல்கிறாங்க, ஏமா இதெல்லாம் தேவையில்லைம்மா அப்படின்றாங்க. இல்லை தேவையான விஷயங்களாக இருந்தால் அதை வந்து கிளாரிஃபை பண்ணிவிட்டு சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சந்தேகங்களே வராத அளவுக்கு பார்த்துக்கலாம். அப்போ யாரை கேட்கணும் ஆசிரமத்தில்னா நம்மளை தாராளமாக கேட்கலாம். யாராக இருந்தாலும் தாராளமாக கேட்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். தாராளமாக கேட்கலாம். அந்த கூச்சத்தை விட்டுடணும். குருக்கிட்ட கூச்சம் இருக்கக்கூடாது. அதுதான் முக்கியம். கேட்கலாமா? ஏன்னா மற்ற விஷயங்களை போய் யாருக்கிட்ட வேணா அப்போ கேட்கலாம். ஆணு பெண்ணுன்ற வேறுபாடு இங்கே கிடையாது. அதை நம்ம பார்க்கவும் கூடாது, பார்க்குறதும் இல்லை. அதேமாதிரி அவங்களுக்கும் வந்து அந்த மாதிரி எண்ணங்கள் வரக்கூடாது. தாராளமாக எது வேணா கேட்கலாம். பெண்களுக்கு குழப்பங்கள் அதிகமாக இருக்கு. ஆமாம், அவங்க எங்கெங்கே போய் தேடுறாங்க. ஆமாம், அது எந்த இடத்துல வந்தால் கரெக்டான தீர்வு கிடைக்கும்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஆமாம். அதுக்கு தான் வேலை கேட்குறேன். அதுக்கு விளக்கம் சொல்லுங்கள். சரி, நம்ம ஆசிரமத்தில் ஐயா வந்து அதுக்கு தான் முதல்ல வந்து எல்லாருமே இப்போது எந்த ஆசிரமத்துக்கு போனாலும் அவங்க ஒரு டாபிக் வச்சுன்னு பேசுவாங்க. பேசிட்டு அதுக்கப்புறம் போயினே இருப்பாங்க. யாரோட சந்தேகத்தையும் யாரும் தீர்த்து வைக்கவே மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் பேசுகிறதா இருந்தால் கூட ஒரு பேப்பரில் முன்னாடியே என்னோடய கேள்வி என்னன்றதை அவங்கக்கிட்ட எழுதி கொடுத்துடணும். எழுதி கொடுத்துட்டு அவங்க ஓகே என்ன மட்டும்தான் அந்த கேள்வி அவங்களால கேட்க முடியும். இது உலக நடைமுறையில் இருந்துக்குன்ற விஷயம். ஆனால் நம்ம குருநாதர் ஐயா என்ன பண்ணாருன்னா, யார் வேணா என்ன வேணா கேள்வி கேட்கட்டும். கேள்வின்னு ஒன்று இருந்தால் பதில்னு ஒன்று இருக்கும். ஐயா தெளிவாக இருந்தார். ஏன்னா கேள்வி வந்து பின்னால் வந்தது, பதில் ஆல்ரெடி இருக்குது. கேள்வி இன்றைக்கி என் மனசில் உதயமாக இருக்குது, அது இன்றைக்கி உதயமானது. ஆனால் பதில் ஏற்கனவே இந்த உலகத்தில் இறைவன் ஏற்கனவே வச்சுட்டான். இவ்வளோ பதிலெலாம் இருக்குதுப்பா, அதை அதை எடுத்துன்னு வந்து கொடுக்கணும். ஒரு கிளி ஜோசியம் பார்க்கும்போது இவங்களுக்கான கட்டை எடுப்பா அப்படின்னும் போது 4 கட்டை தள்ளிட்டு ஒரு கட்டை எடுத்துகிட்டு வர மாதிரி பதில் ஏற்கனவே இறைவன் கொடுத்து வச்சுருக்கான் இந்த உலகத்தில். அதை யாரால் கொடுக்க முடியும்னா ஒரு குருநாதரால் எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கான பதில் எடுத்துன்னு வந்து கொடுக்க முடியும். ஏன்னா அது இறைவன்கிட்ட இருக்குது. இறைவனை போய் சேர்ந்த குருமார்களால் அது சாத்தியம். அதனால தான் நம்ம குருநாதர் என்ன பண்ணார், பாடம் கொடுக்குறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல போய் வயிற்றுக்கான பசியை தீர்க்கணும். அப்புறம் உங்கள் மனசில் இருக்கிற அந்த குறைகளை முதல்ல போடுங்க. மனசில் குறைய வச்சுக்கினே நீ பாடம் பண்ணு அதை பண்ணுன்னு உனக்கு 1000 முறை நான் புத்திமதி சொன்னாலும் உங்களால் செய்யவே முடியாது. முதல்ல உடல் சுகமாக இருக்கணும், அடுத்தது அந்த மனம் சுகமாக இருக்கணும். மனமும் சுகமாக இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த உலக நடைமுறை வாழ்க்கையில் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள். புருஷனாலேயோ பொண்டாட்டியாலேயோ பிள்ளைங்களாலேயோ சுற்றி இருக்கிற சமுதாயத்தினாலேயோ இல்லை காசு பணம் இல்லைன்றதுனாலையோ கடன், இப்படி எத்தனை வகையில் சொன்னாலும் ஏதோ ஒரு வகையில் ஆளாளுக்கு ஒரு மூட்டையை பிரச்சனையாக கட்டி வச்சுக்கிறோம். அது யார்கிட்ட சொல்ல முடியும், யாரால் தீர்க்க முடியும் அப்படின்னு தான் ஒரு கோயில்லையும் ஒவ்வொருத்தரும் வந்துன்னு இருக்கிறோம். இதுக்கு விடை கிடைக்குமா, இதுக்கு யார்கிட்ட போனால் நமக்கு தெரியும் தான் போனோம். ஆனால் நம்ம குருநாதர் மட்டும்தான் இப்போ போனால் வேறு யாருனா கேட்டோன்னா போகிறாங்க, இந்த கோயிலுக்கு போங்கம்மா அந்த கோயிலுக்கு போங்கம்மா, இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம குருநாதர் மட்டும்தான் நீ அங்கே போய் இங்கே போய் எங்கே போனாலும் உன்னோட குறைகள் தீர போகிறதே கிடையாது. ஏன்னா உன்னோட குறைகளுக்கு காரணம் முதல்ல நீ யோசி, அதுக்கு காரணக்கத்தான் நீ தான். உன் வாழ்க்கையில் உன்னை விட உனக்கு நல்லதை யோசிக்கக்கூடிய சக்தி வேற ஒருத்தருக்கு கிடையாது. நீ மட்டும்தான் நான் நல்லாகணும்னு யோசிப்பேன். அப்போது இந்த பிரச்சனைகளை தூரமாக வந்துட்டு இதே பிரச்சனையை இன்னொருத்தர் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டாங்கப்பா, ஒரு 3வது ஆள் ஐயா என்கிட்ட இந்த மாதிரி என்கிட்ட இது மாதிரி பிரச்சனை இருக்குது, இதுக்கு என்ன பதில் சொல்லணும் நீங்கள் உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் என்ன பேசுவீங்க? அதுக்கு 3வது ஆளாக நீங்கள் ஒரு பதில் சொல்லுவீங்களே, அதே போல் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு 3வது ஆள் மாதிரி நீங்களே யோசனை பண்ணிங்கன்னு அதுக்கு ஒரு சொல்யூஷன் தேடினீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான பதில் கிடைக்கும். அதுவும் கிடைக்கலையா, அதனால தான் நான் சொன்னார், நேராக ஓப்பன் டாக்கா ஐயாவே பக்கத்தில் உட்கார வச்சு இப்போ கேளுங்கம்மா, உங்கள் மனசில் என்ன கேள்விகள் இருக்குதோ தாராளமாக கேளுங்க, என்னால் தெரிஞ்சால் நான் பதில் சொல்கிறேன்னு. ஐயா அடிப்படையில் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும், அது கணவன் மனைவி பிரச்சனை இருந்தாலும் இல்லை பிள்ளைகள் பெற்றவங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் பண பிரச்சனை எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதோட மூல காரணம் இதுதாம்மா அப்படின்னு சொல்லி அதுக்கான பதிலை சொல்லி புரிய வச்சு அவங்கள தெளிவுபடுத்துனதுக்கு காரணமே குழப்பம் இல்லாமல் மனுஷன் உலகத்தில் யாருமே இல்லை. அது பணம் இருந்தாலும் பணம் இல்லைனாலும் யாராக இருந்தாலும் ஏதோ ஒரு சுமையை அவங்க மனசு சுமந்துனுக்குது, அதை இறக்கி வச்சுட்டா அன்னில இருந்து அவங்க நிம்மதியாகிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் பாடம் கடவுள் வேறு சிந்தனைகள் எல்லாமே அதுக்கப்புறம் தான். அப்போது ஐயாவோட அடிப்படை தத்துவமே மனசில் இருக்கிற பாரத்தை அந்த கோயிலில் வந்த அந்த நாள்லேருந்து இப்போ ஏதோ ஒரு இடத்துல நான் இறக்கி வச்சிட்டேன்ப்பா, ஐயாவோட சமாதிக்கு வந்தேன், இல்லை ஐயாவை பார்த்தேன், இறக்கி வச்சேன், அன்னிலேருந்து நான் நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னு அவங்க நினைக்கணுன்றதுக்காக தான் கேள்வி பதில் தொகுப்பை வச்சார். அதை வச்சதுக்கப்புறம் தான் பல பேரோட வாழ்க்கையில் ஒரு மாற்றமே வந்தது. வாழ்க்கைன்னா என்ன கண்டிப்பாக அப்படின்ற கேள்வி எல்லாத்துக்கும் ஒரு பதில் ஐயாவை தவிர வேறு யாருமே கொடுக்கல. உண்மை உண்மை வேறுமே கொடுக்கல. நாம் வாழ்ந்த வாழ்க்கை தான் நமக்கு இப்படிலாம் யோசிக்கலாமா அப்படின்னு தெரியாது. அது ஐயா தான் எட்ட நின்றுன்னு
ஒரு விஷயத்தையும் நீங்கள் இப்படி தான் இருக்கீங்க, இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு விளக்கமாக நமக்கு புட்டு புட்டு வச்சதுனால தான் இன்றைக்கி இந்த கூட்டம் எல்லாம் தெளிவாகவே இருக்குது. காரணம் என்ன, நம்ம குருநாதர் அந்த மனக்குறை தீரத்துக்கு அருமையான இடம் எதுன்னா நம்மளுடைய ஐயாவுடைய பிரம்மசூத்திர கூடு யோக பாடசாலை. இங்கே வந்தால் மனசுக்கும் பதில் உண்டு, அதோட சுமைகளெல்லாம் இறங்கிடும், வயிற்றுக்கும் வயிறார பசிக்கு சாப்பாடு உண்டு, ஞானத்துக்கு இங்கே கலையும் உண்டு. யாருக்கு என்ன வேணுமோ அதை இந்த ஆசிரமத்துக்கு வந்து அவங்க திருப்தியாக அதை அனுபவிக்கலாம்.